வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபில்மி கூட. இன்னைக்கு நம்ம 2025 ரிலீஸ் ஆன த எலக்ட்ரிக் ஸ்டேட் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் சைஃபை ஆக்ஷன் படம் எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. யூஎஸ்ஏல 1955 மனிதர்கள் அவங்களோட வேலையை குறைக்கிறதுக்காகவும் அவங்களால செய்ய முடியாத வேலைகளை ஈஸியாக செஞ்சு முடிக்கவும் ரோபோட்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ரோபோட்ஸை அடிமைகள் மாதிரி வச்சு வேலை வாங்குறாங்க. இதனால் வெறுத்து போன அந்த ரோபோட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து எங்களுக்கு சுதந்திரம் வேணும், நாங்கள் இனிமேல் உங்ககிட்ட அடிமையாக இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க. அந்த போராட்டம் ஒரு கட்டத்தில் போராக மாறுது. ஸோ யூஎஸ்ஏ ஆர்மிக்கும் ரோபோட்ஸுக்கும் இடையில வார் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வாரில் நியூரோகேஸ்டர் அப்படின்ற நியூரோ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அந்த வாரில் அமெரிக்கன் ஆர்மி வின் பண்ணுறாங்க. ஸோ தோற்கடிக்கப்பட்ட ரோபோட்ஸை அமெரிக்க பாலைவனத்தில் சிறைச்சாலையில் அடைச்சி வைக்கிறாங்க. அண்ட் அதே நேரம் அந்த போருக்கு பிறகு இறந்து போனதாக சொல்லப்பட்ட ஹீரோயினோட தம்பி மறுபடியும் ஒரு குட்டி ரோபோட்டாக திரும்பி வீட்டுக்கு வராரு. ஸோ இதுக்கப்புறமா என்ன ஆச்சு, ஹீரோயினோட தம்பி உயிரோடு இருக்கானா இல்லையா, அவன் ரோபோட்டாக மாறினதுக்கு யார் காரணம், சிறைப்பிடிக்கப்பட்ட ரோபோட்ஸுகள் என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த எலக்ட்ரிக் ஸ்டேட் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படத்தை பொறுத்தவரை டெக்னிக்கலாகவும் சரி கண்டென்ட் வைஸாகவும் சரி ஒரு தரமான சைஃபை படத்தை கொடுத்துருக்காங்க. படத்தில் எந்த ஒரு இடத்துலையும் லேக் இல்லாமல் படத்தை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பாபி ப்ரவுன் அண்ட் கிறிஸ் இவங்க 2 பேரும் தான் ஸ்டார்டிங் டு எண்டிங் வேற படத்தை கேரி பண்ணி கொண்டு போயிருக்காங்க. பாபி ப்ரவுன் அண்ட் அவங்களோட தம்பியாக நடித்த உட்டி நார்மன் இவங்களுக்கு இடையில இருக்கிற பிரதர் சிஸ்டர் பாண்டிங்காக இருக்கட்டும், பாபி ப்ரவுனுக்கும் கிறிஸுக்கும் இடையில இருக்கிற ஒரு பாண்டிங்காக இருக்கட்டும், அண்ட் அதே சமயம் இவங்களுக்கும் ரோபோட்ஸுக்கும் இடையில இருக்கிற பாண்டிங்காக இருக்கட்டும், எல்லாமே படத்தில் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. தன்னோட தம்பி உயிரோட தான் இருக்கான், ஆனால் அவன் இருக்கிற இடம் ரொம்ப டேஞ்சரான இடம் அப்படின்னு தெரிஞ்சும் அவனை காப்பாற்றுவேன்னு சொல்லி பாபி ப்ரவுன் அவங்க தம்பியை காப்பாற்ற ரோபோட்ஸ் கூட சேர்ந்து பல சம்பவங்களை பண்ணுறாங்க. அந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருந்துச்சு. படத்தில் காமெடி ஒர்க் அவுட் ஆனதுக்கு ரீசனே கிறிஸ் கூட இருக்கிற அந்த ரோபோட் தான். அந்த ரோபோட்டுக்கு டப்பிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க, குறிப்பாக தமிழ் டப்பிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய இடங்களில் காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி அப்படின்றவர் ஈத்தன் ஸ்கேட் அப்படின்ற கேரக்டரில் படத்தோட வில்லனாக வராரு. இவர் கண்டுபிடிச்ச நியூரோகேஸ்டர் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் அமெரிக்கன் ஆர்மி வாரில் வின் பண்ணியிருப்பாங்க. நியூரோகேஸ்டர் அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனித மூளையால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ரோபோட்ஸுக்கு பேர் தான் நியூரோகேஸ்டர். பட் அந்த நியூரோகேஸ்டர் உருவானதுக்கு இவர் மட்டும்தான் காரணமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நியூரோகேஸ்டருக்கும் ஹீரோயினோட தம்பிக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. அந்த சீன்லாம் இப்போ சொன்னால் அது ஸ்பாய்லர் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கோங்க. அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே, டயலாக்காக இருக்கட்டும், விஎஃப்எக்ஸ் அப்படின்னு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் படம் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஒரு இடத்துலையும் போரே அடிக்காது. அண்ட் இவங்களை தவிர ரோபோட்ஸுக்கெல்லாம் ஒருத்தர் தலைவராக இருப்பார், அவர் பேர் பீனட். ஸோ அவர் தான் இந்த ரோபோட்ஸுக்கு எல்லாமே தலைவர். அவர் சொல்கிறபடி தான் அந்த ரோபோட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ வாரில் கூட அவரோட பங்கு மிகப்பெரிய பங்காக இருக்கும். ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ், அந்த ரோபோட்டோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஸோ படம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு பிடிக்கிற படமாக இருக்கும்னு நினச்சேன். பட் படத்தை பார்த்து முடிக்கும்போது அடல்ட் ஏஜில் இருக்கவங்களும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு ஜாலியான படமாக இந்த படம் இருக்குது. ஸோ எனக்கு ஒரு நல்ல ஃபீலாக இருந்துச்சு இந்த படம் பார்க்கும்போது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். 18+ கண்டென்ட்லாம் இல்லை, கண்டிப்பாக நம்பி நீங்கள் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம், என்ஜாய் பண்ணுங்கள் இந்த ஹாலிடேவை. ஸோ இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் 2.5 out of 5. ஸோ இதே மாதிரியான நிறைய மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.